வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் குருமா தான் செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்களாக தேவைன்றதை இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. கோவக்காய் 1/4 கிலோ, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 6 பச்சை மிளகாய், சிறிதளவு தேங்காய், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 உருளைக்கிழங்கு, சிறிதளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிதளவு தேங்காய், சோம்பு, கசகசா, பட்டை கிராம்பு, மல்லித்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்தி விட்டுட்டு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டுட்டு லேசாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்திக்குங்க. இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. இது கூட இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கும், அதை பார்த்துக்குங்க. கொஞ்சம் அடுப்பு எப்பவும் சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்க, இப்போ லேசாக அடி பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இது மசாலா சேர்த்திருக்கறனால அதெல்லாம் வந்துடும். இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. 2 கப் தண்ணி சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வரையும் வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் ஆறிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோவக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான கோவக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.